இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சாத்தியப்படுத்திடுவாரா? ஜெயலலிதா பெற்ற வெற்றியை போல வெற்றின்னு சொல்றார். வெற்றி சாத்தியமாகுமா இல்லையா அப்படின்றது தேர்தலுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஏன்னா வெற்றிக்கான அந்த முதல் படிக்கட்டை அவர் கடப்பாரா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். நீங்கள் பாஜகவிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அதிமுக தலைமையில் ஒரு அணி அமைக்கப்படும் அப்படின்னு தான், மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு தான் அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தாரு. அப்போ அந்த விஷயத்தை நோக்கி அதிமுகவை நகர்த்த முடியுமா அப்படின்றதான் அவர் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஒரு பக்கம் நகர்த்த முடியல இல்ல, பாஜக இப்ப பாஜக அதிமுக ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. அதுல எது பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அரித்மெட்டிக் வைஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த், ரிசோர்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுக தான் பெட்டர் சாய்ஸ். பட் இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா மீண்டும் ஒன்றியத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதற்கான ரெபகேஷன்ஸ் ஏதாச்சும் நமக்கு இருக்குமோ அப்படின்றது இருக்கு. ஏன் பயப்படணும்? ஏன்னா உங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளமா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்ணல. ஒரு கட்சி ஆபீஸ்க்குள்ள போய் கூட்டணிக்கு வரீங்களா இல்லையான்ற பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்தல. பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல இருந்து, டொனேஷன்ல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னும் போது, இந்த ஒரு சமாச்சாரத்துக்கு மட்டும் அவங்களால வெளிப்படையாக பயன்படுத்த முடியல. மறைமுகமாக பயன்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. ஸோ அந்த அச்சம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. பட் அதுலயும் உங்களுக்கு என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு 2026 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு 26. ஆனா இப்ப 24 முக்கியம் தானே. பட் 24ல நீங்க களம் அமைத்தால் தான் 26ல உங்களால நிக்க முடியும். இப்ப இந்த தேர்தலை முக்கியமானதாக பார்க்க இந்த தேர்தல்ல அவர் அதற்கான 2026க்கான களத்தை அமைக்க வேண்டும். 24ல அமைக்க வேண்டும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புவது, பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் தான் போவோம். ஏன்னா நீங்க அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய கட்சி எதுவோ அதோட போனாதான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும், அதுக்கப்புறம் 2026க்கான அந்த களம் என்பது உங்க கையில இருக்கும். நீங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்றதா. ஒண்ணு இன்கம் டாக்ஸ் ரைட். இது வின்-வின் மெத்தடா? பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் வின்-வின் மெத்தடா? ரெண்டு பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்களா இந்த நாடாளுமன்ற தேர்தல்? சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2024ல நீங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களுக்கு 26க்கான அந்த களம் அப்படின்றது ரொம்ப கடினமாயிரும். இப்ப ஏன் இந்த கட்சிகள்லாம் நாங்க என்டிஏ கூட்டணியில இல்ல அப்படின்றத யாருமே சொல்லலையே. கூட்டணியில இருந்த கட்சிகளை வெளிப்படையா சொல்ல மறுப்பது ஏன்? ஏன்னா அவங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு எது சரியோ அதுதான் செய்வார்கள். உங்களுக்கு இப்ப பாமக பாத்தீங்கன்னா 9 சீட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 சீட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூட நேற்றைய தினம் கூட முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் போய் டாக்டர் ஐயாவை சந்திச்சு வராரு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. தேமுதிக கிட்டையும் அதிமுக பேசிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இபிஎஸ்ஏ கையாளுகிறார் அப்படின்னு தான் தகவல். மற்றவங்களுக்கு எல்லாம் யாருக்கு என்ன பேச்சுவார்த்தை, என்ன டேர்ம்ஸ் அப்படின்றது தெரியல. பட் ஏதோ ஒரு கட்டத்துல இது கிராக் ஆகும் அப்படின்றது அதிமுகவுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இபிஎஸ் பாமகவையும் அதிமுகவையும் தன் பக்கம் கொண்டு வந்தால், தேமுதிகவையும் கொண்டு வந்தால், பாமகவையும் தேமுதிகவையும் கொண்டு வந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாஜகவை ஐசோலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. இப்ப டிஎம்சி போன்ற கட்சிகள்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்க முடியல. ஜி.கே. வாசன் சொல்லிட்டாரு, நான் வேற வழி இல்ல, பாஜக பக்கம் போறேன், நானு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்றத வெளிப்படையாவே அவர் கன்வே பண்ணிட்டாரு. அவருக்கு ஏதோ ஜி.கே. வாசனுடைய தேர்வு பாஜக தான். இல்ல, ஜி.கே. வாசனுடைய தேர்வு பாஜக. ஆனால் ஜி.கே. வாசன் கட்சி, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய தேர்வு பாஜகவாக இல்லை, அதிமுகவாக இருக்கிறது. அந்த கட்சிகளிலும் ஒரு முணுமுணுப்பு அப்படின்றது இருக்கு. சோ இந்த தலைமை ஒரு விஷயத்த நினைக்குது, தொண்டர்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க அப்படின்ற போது அது ரெண்டுமே சிங்க் ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. சோ கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பரை காமிக்கணும், டெபாசிட்டை இழக்க கூடாது,
அப்புறம் ஒரு என்ன சொல்றது, இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி பிஜேபி வேவ் இருக்கு, ஒரு ஆன்டி பிஜேபி மூட் இருக்கு அப்படின்னும் போது அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதிமுக தான் சரியாக. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.